அன்புடைய அன்பும் வந்து இங்கே வந்து ரெசார்ட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்துட்டு வந்து ராதா கேட்குறாங்க, எப்படி போச்சு கண்மணி, நல்லா இருந்தியா, சந்தோஷமா இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து கண்மணி, உண்மையிலே சித்தி இந்த ட்ரிப்பு ரொம்ப நல்லா அமைஞ்சது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சித்தி. அவருக்கிட்ட கோவமே படல தெரியுமா, என்னை நல்லா பார்த்துக்கினாரு சித்தி. எனக்கு காலில் ஒரு அடி முள்ளு குத்துச்சு சித்தி, ஆனால் என்னை அந்த அளவு பத்திரமா பார்த்துக்கினாரு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சித்தி, ரொம்ப தேங்க்ஸ் சித்தி அப்படின்னு. எதுக்கு அப்படின்றாங்க. நீங்கள் தானே என்னை போக சொன்னீங்க, அதனால தான் அப்படின்னோடனே, பரவாயில்ல கண்மணி, நீ சந்தோஷமாக இருந்தால் அது போதும். நீ வந்து சந்தோஷமாக இருக்கிறது யாருக்கு ரொம்ப முக்கியம், உன் அத்தைக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் சிவகாமி அண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்றாங்க. இங்கே வந்து கண்மணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு வயிறாக எரியுது மயூரிக்கும் ஸ்வேதாவுக்கும். அதுக்கப்புறம் ஸ்வேதா வந்து ரொம்ப டென்ஷனாக வராங்க. பார்த்தியா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு. எல்லாம் ராதா ஆண்டி வந்து பண்ணுற வேலை தான். ஆமாம் ஆமாம், என் அத்தை ஏன்னா இப்படி பண்ணுறாங்களோ தெரியல அப்படி சொல்லிட்டு மயூரி டென்ஷனாக வராங்க. சரி எல்லோரும் கிளம்பலாம், டைம் ஆகிடுச்சு வாங்க அப்படி சொல்லிட்டு, ட்ரிப்பு முடிஞ்சிச்சு நல்லபடியாக முடிச்சா எல்லாம் சந்தோஷமாக இருந்தீங்களா அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்புற டைமில் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபரை கூப்பிடுங்க அப்படின்றாங்க. அவர் அங்கே நிற்கிறார். வாங்க வாங்க, நீங்கள் யாருன்னு எங்களுக்கும் தெரியும், நீங்கள் மயூரியோட ஹஸ்பண்ட் தானே அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒளிஞ்சு விளையாடாதீங்க, சந்தோஷமாக எல்லோரும் கூட இருங்க, சீக்கிரமாகவே உங்கள் 2 பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன், வீட்டில் பேசுகிறேன் அப்படின்னு ஒன்று சந்தோஷமாயிடுறாரு அவர். மயூரி வந்து ரொம்ப தேங்க்ஸுங்க அத்தை அப்படி சொல்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், நீ என்கிட்ட கேட்ட, நான் வந்து சொன்னேன் உங்ககிட்ட, சரி நீ அது முடியலனாலும் பரவாயில்ல, வீட்லையாவது உனக்காக நான் பேசுகிறேன் அப்படின்றாங்க. ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க மயூரி. இங்கே வந்து எல்லாருமே வந்துடுறாங்க. அப்பா எல்லோரும் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதிப்படுறாங்க. பாட்டி உடனே வந்து நிறைய வேலைலாம் இருக்குது வீட்டில், அதெல்லாம் நான் செஞ்சு வச்சிட்டேன் அத்தை, இருந்தாலும் அவனா நல்லா சொகுசாதானே போயிட்டு வந்திருக்கா, அவருக்கு நிறைய வேலை கூட அவளுக்கு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. பாட்டி இவங்களுக்கு இதே வேலை தானா, கண்மணி எப்பவுமே தொல்லை பண்ணி தான் இருப்பாங்களான்றாங்க ராதா. என்ன பண்ணுறது அப்படின்றாங்க சிவகாமியும். இங்கே வந்து அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நிறைய பணம் வேணும், என்ன பண்ணுறதுனே தெரியல அத்தை. இப்போ தான் அம்மா வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க, சித்தி தான் எல்லாத்தையும் சொன்னாங்க, அம்மா சொல்லவே மாட்டேன்ட்டாங்க, அதுக்காக நிறைய பணம் வேணும், பெரிய ஆர்டர் ஒன்று வந்திருக்கா, அதை செய்யணுமா, நான் அம்மாவால் செய்ய முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஆர்டரை நீ செய்கிற கண்மணி அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. அத்தை என்ன அத்தை சொல்கிறீங்க அப்படின்னா, பெரிய சமையல் ஆர்டர் நான் எப்படி செய்ய முடியும் அத்தை, அதெல்லாம் செஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றால் பண்ண முடியும் எனக்கு தெரியும், அம்மாவுக்கு உடம்பு சரின்னு ஆகணும்ல, அவங்களுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் நடக்கல, அதுக்கு பணம் வேணும்ல, அதுக்கு இந்த ஆர்டரை ஒத்துருந்து ஆகணும், ஒன்றால் நல்லபடியாக முடிச்சு காட்ட முடியும், எனக்கு அது நம்பிக்கை இருக்குது கண்மணி உன் மேலே அப்படின்னு சொல்லணும். அத்தை ரொம்ப தேங்க்ஸ் அத்தை அப்படின்றாங்க. இதில் என்னம்மா இருக்குது, அவள் என் ஃப்ரெண்டுமா, அவளுக்கு நல்லா ஆகணும்னு நான் நினைக்க மாட்டேனா அப்படின்றாங்க சிவகாமி. அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கண்மணி. இங்கே கண்மணி வந்து பெரிய வந்து ஆர்டர் வந்து கரெக்டாக செய்யணும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்து செஞ்சிட்ருக்காங்க. இங்கே வராரு அன்பு வந்து என்னம்மா நடக்குதுங்க அப்படின்னோடனே, அவள் பெரிய கான்ட்ராக்ட் ஒன்று எடுத்திருக்காடா, அதுக்கு தான் வீட்டிலேருந்து சமைக்க முடியாதுல்ல, அதனால் வெளியே போய் சமைக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா அப்படின்னோடனே, ஏம்மா இவ்வளோ பெரிய கான்ட்ராக்ட்லாம் வந்து கண்டிப்பாக பண்ண சான்ஸ் இல்லை, அதெல்லாம் கண்மணி செஞ்சு முடிச்சிடும்மா, நாங்களாம் இதே தொழிலில் தான் இருக்கேன், அதெல்லாம் பண்ண முடியாதுமா, சும்மா தேவையில்லாமல் சிரமப்பட வேணாம்னு சொல்லுங்கள். இல்லைடா கண்டிப்பாக அவங்க அம்மாவுக்கு காசு கொடுக்கணுமா, அதுக்காக கண்மணி செய்வா, அந்த நம்பிக்கை இருக்குது, கண்மணி பற்றி உனக்கு தெரியாதுடா, அவள் திறமையான பொண்ணு அப்படின்னா, ஒரு பிரியாணியே அவளுக்கு செய்ய தெரில, ஃப்ரெண்டோட பிரியாணி அவள் பிரியாணின்னு சொன்னால், இதில் இவெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய சமையலை செஞ்சு முடிச்சிடுவாடா, அம்மா ஏதோ தப்பாக புரிஞ்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து வந்து இங்கே கண்மணி ரொம்ப சூப்பராக வந்து அந்த ஆர்டரை வந்து அவ்வளோ அழகாக வந்து எல்லாமே பண்ணி ரெடி பண்ணி பாக்காவாக கொடுத்துட்றாங்க. பேமெண்ட்டும் வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. இந்த விஷயத்த வந்து ஓடி வந்து சொல்கிறாங்க கண்மணி, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, அந்த ஆர்டரை முடிச்சு கொடுத்துட்டாத்த, எல்லாம் உங்களால் தான், நீங்கள் கொடுத்த ஊக்கம் தான் தத்த அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு அன்பு ஆச்சரியப்படுறாரு. என்ன இது கண்மணியா, இது இந்த ஆர்டரை முடிச்சது எப்படி முடிக்க முடியும், சான்சஸே இல்லையே, இவ்வளோ வந்து பொருளெல்லாம் வாங்கி இப்படி செய்ய முடியும், ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு கண்மணியை பற்றி மலைச்சு போய் நிற்கிறாரு அன்பு. இதோட முடியும்.